சண்டே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தோப்புக்கு தண்ணி பாய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். காலையிலேயே பாத்தீங்கன்னா தோப்புக்கு தண்ணி பாய்க்க போயிடுச்சு. ஆனா தண்ணி இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருந்தா நமக்கு டிலே ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த சைடு வாக்கியா பார்த்தா இது யாரா அந்த பண்ணி வச்ச அந்த வேலையை அப்படின்னு தான் தோணுச்சு. தண்ணியை நமக்கு மாத்தி விட்டாங்க. அப்புறம் தண்ணி அப்படியே ஸ்லோவா நிறைய வந்துச்சு. என்னதான் வெயிலும் மாட்டடி மரணடி அடிச்சாலும் இந்த தென்னை மரம் எனலுக்கு அடியில் அப்படியே கூலிங்கா இருந்ததுங்க. நானும் ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் போனும் சுத்தமா சார்ஜ் இல்லாம ஆயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் ஈவினிங் தான் எடுத்தேன். நானும் தோப்பை சுத்தி வரேன் முடிஞ்சிடும் ஆனா முடித மாதிரியே இல்லை. ஸ்லோவா தான் தண்ணி ஃபுல்லா பாஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிட்டு மணியும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆயிட்டு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்தான் சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவனை பார்க்க சொல்லிட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சன்செட்டை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வீடியோ எடுக்க முடியல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் அப்புறம் இப்படியே ஒரு வழியாக தண்ணி பார்த்துட்டு ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் இருந்து கிளம்பி ஆரம்பிச்சோம். அப்படியே நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதே மாதிரி நீங்களும் விவசாயத்தை கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. அதே மாதிரி நம்ம திருச்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.